வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு சமையல் 2ஆம் தேதி, அது இன்றைய வெள்ளிக்கிழமை. பரவாயில்ல, நேற்று தான் நியூ இயர். இன்றைக்கும் ஒரு இதொண்டை போடுவோமா. இன்றைக்கு பிரியாணி ஒன்று போகிறப்பறம் இன்றைக்கு மட்டன் இல்லை காட்டுறோம் பாருங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பெரிய பெரிய துண்டா வெட்ட அப்புறமா பெரிய துண்டா வெட்டி தான் இன்றைய பிரியாணியா. பெரிய பெரிய சைஸாக தான் இன்றைய வெட்டி விளையாட்டு காட்டணும். அப்புறம் பிரியாணி சூப்பராக இருக்கும். டே மட்டன் பிரியாணி வேறு லெவலில் டே செய்து காட்டுறோம் பாருங்கள். கொஞ்சம் கட்டமாக காட்டுறோம். ஓகே காட்டுறோம் பாருங்கள். இந்த பாருங்கள், பாசுமதி அரிசியை ஊற விட்டாச்சு. வெங்காயம், தக்காளி பழம், மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. தயிர் ரெடி பண்ணியாச்சு. பால் ரெடி பண்ணியாச்சு. இறைச்சி லாவிச்சாச்சு. 2 பேருக்கு தர தெரியும் தானே. இறைச்சி லாவிச்சா நல்லா லாவிச்சாச்சு. காட்டுறாச்சு. நெய்யை சூடாக்கியாச்சு. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி தொடங்க வேண்டிய விஷயம் பாருங்க. கட்டுங்க, நான் காட்டுறேன். இந்த பாருங்க, பிரியாணி சட்டி வச்சாச்சு. அடுப்பை குளித்தியாச்சு. அளவு இந்த 2 கப்பு அரிசியா, இந்த 2 கப்புள்ள அரிசி, அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமா. இந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட் பண்ணியாச்சு. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் அரைச்சாச்சு. முதல்ல நெய்யை ஊற்றியாச்சு. சிம்பிள் சமையலா. பிரியாணிலாம் சிம்பிளாக, பிரியாணிலாம் நோம்பலாக சமைக்கலாம். தெரியாத சமைக்கலாம். இப்போ நோம்பலாக செய்து காட்டுறோம். ஓகே, இந்த நெய் கேட்ட மாதிரி கொஞ்சம் தேங்காய் ஊற்றுங்கோ. இங்கே கையெல்லாம் நடக்குது. ஓகே, கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஓகே, பட்டை போட்டாச்சு. பிரியாணியில் கராம்பு மேலக்காயும். ரைட், அடுத்தது வெங்காயத்தை போடுவோம். நல்லா நல்ல பவுன் கலரில் வரணுமா. என்ன செய்கிறது, நானே வீடியோ எடுத்து நானே போடுறபடியே ஒன்று. ஒரு கையில் ஃபோன், ஒரு வகையில் இது. நான் மனுஷன் இந்த விஷயத்துக்குலாம் பெற மாட்டா, சரி வராது. ஓகே பாருங்க, நான் பொன்னிறமாக வரைக்க இது மற்ற விளையாட்டு காட்டினா சரி. இதை பாருங்க, நல்லா கலராக வந்துச்சு. அடுத்தது தக்காளி பழத்தையும் 2 பச்சை மிளகாயை போட்டு நல்லா பிரட்டி போட்டு இவருக்கு நல்லா 2 வரைட்டோமா. சொட்டு உப்பை தூவி போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. அப்புறம் பார்த்து போடுறோம். ரைட், இந்த பாருங்க எப்படி தரைச்சது. மற்ற இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை 2 கரண்டி போடுவோம். பிரட்டிட்டு பாருங்க, கலரை பார்த்தீங்களா, இது ஒரு லெவலா பாருங்க. இது பிரியாணி பவுடர், இது இறைச்சி சிறகு, இது பச்சை தூள், இது காஷ்மீர் மிளகாய் தூள். எல்லாத்துலேயும் 2 கரண்டி, சின்ன கரண்டியில் 2 போட்டால் சரி. ஓகே, பிள்ளைகள் சரிகள் இருந்தால் மன்னிக்கவும். என்னுடைய சமையல் கொடுத்தால். அடுத்தது தயிர். நல்லா தயிரை போட்டு பிரட்டி போட்டு இனி அவிச்சு வச்ச இறைச்சி அதுக்கு போட போகிறோம். ஒன்றை போட்டுட்டு முள் தான் பச்சினால் முள் நல்லா இருக்கும். அப்புறம் கொட்டி போட்டு எடுக்கிறேன். தண்ணி எடுக்கிறபடியா போட்ட மசாலாவோட வழியா பிரட்டி போட்டு பாருங்கள் எப்படி வழியா பிரட்டியாச்சு. இந்த கப் அளவில் 2 கப் அரிசி எடுத்துனாங்க. அதனால் இதில் 1.5 தண்ணி 1.5 பால் விட்டா சரியாக இருக்கும். இந்த பாருங்க விட்டாச்சு. ஓகே, சரி அரிசியை போட வேண்டியான். ரைட், போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, வெள்ளனா 1.5 கப்பு பால் விட்டுறாங்க. இப்போ 1.5 கப்பு தண்ணி விட்டா சரியா. அப்படியே பாதி தேசிக்கா நல்லா புளிஞ்சு விட்டிங்கண்டா. ஓகே பாருங்க, அவிய விட்டாச்சு. பாசம் தூக்கி எறியுது. அடுத்தது இது நாங்கள் இதுவரை மூடி வடிவா
மூடி மூடி வச்சு தம் போடுவோமா? தம் பிரியாணியா? அப்புறம் முடிய காட்டுறேன்னா தம் பிரியாணியை ஓப்பன் பண்ணுவோம். எப்படி இருக்கண்டு? ஆஹா, வேற லெவலா பாருங்க. மற்றது முட்டையா வீது, மற்றது வெங்காயச்சம்பல், தயிரெலாம் போட்டு வேறு லெவல் செய்தாச்சு. அது முக்கியம் இல்லை, சமையல் முடிஞ்சால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அதுதான் முக்கியம். சமையல்காரனுக்கு அழகு வடிவாக க்ளீன் பண்ணுறதானா. அடுத்தது பாருங்க, சமைச்சு இதில் அரைப்போத்தில் இருந்தது, அதை முடித்தாச்சு. படத்தை பார்த்து கொண்டு வாழ்க்கை கொஞ்சம்தான், வடிவை அனுபவிப்போம். கலக்கிறோம், ஜெயிக்கிறோம், போய் சேர்றோம், அதுக்கு முன்னுக்கு வாழ்கிறோம், குடும்பத்தோடைய பார்க்குறோம், சந்தோஷமாக இருக்கிறோம்.